தேர்தல் ஆணையம் ஒரு வழியும் கொடுத்திருக்காங்க. உங்க பேர் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணலன்னா நீங்க மறுபடியும் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம், அப்ளை பண்ணலாம் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? அது எதிர்க்கணுமேன்றத ஒரு சும்மா இருக்கணும் எதிர்ப்பாங்களே ஒழிய இப்ப அவர்களின் சாயம் விழுத்து விட்டது. எதிர்ப்புன்றது சும்மா ஒரு எதிர்க்கணும். ஏன்னா இப்ப வேற எதுவும் கிடையாது. இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு. பொதுமக்களிடையே இந்த SIR மூலியமாக எவ்வளவு போலி வாக்காளர்கள், அதுவும் இப்ப ஒரு சின்ன திருத்தம் சொல்லிக்கிறேன். குரலார் அவர் சொன்னதுல இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,000. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு 359 நபர்கள் இறந்ததாக பண்றாங்க. நானே சென்ற முறை என் கண் முன்னாடி ஒரு இறந்தவர் என் பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார். அவருடைய அப்பா இறந்துட்டார். அவர் அன்னைக்கு தான் தவசம் பண்ணிட்டு வந்திருக்கார் ஓட்டு போடுறதுக்கு. ஆனா அவருடைய அப்பா பேர்ல வேற இன்னொருத்தர் ஓட்டு போட்டாங்க. இது போல இறந்தவர்கள் வாக்குகளை வைத்து திமுக அப்படிதான் ஒரு பூத்துக்கு 359 பேர் இறந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க தீநகர் தொகுதியில சென்ற முறை அவர் சத்யா அவர்கள் தோல்வியடைந்து 137 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோத்தார். அப்படின்னா இறந்தவர்களுடைய தெல்ல தெளிவாக நிரூபணமாகி விட்டது.